இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா எதுக்குப்பா வெளியே உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள வந்து உட்காருங்கப்பா. உட்கார்ந்து இல்ல கல்லாவில் உட்காருங்கப்பா. டேய், கல்லால உட்கார்ந்தா யாருக்குடா தெரியும்? புரியலப்பா. நான் இங்க இருக்கிறது யாருக்கு தெரியும்? டேய், ராமச்சந்திரங்கிறது வெறும் ஆள் மட்டும் கிடையாதுடா, அது ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் இங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அங்கேயே போய் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரிப்பா. ஏங்க ராமச்சந்திர அண்ணாங்க? ஆமா, வா பாப்போம். ராமச்சந்திர அண்ணா வாங்க வாங்க. என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம கடை தான் இது. அப்படியாண்ணா? ஆமா, இனிமே இதுதான் நம்ம கடை. சரிண்ணா, பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும், உங்க கடையில வாங்கலாமேன்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி வாங்க, உள்ள போய் பாருங்க. சரிண்ணா, உள்ள ஆளு இருக்காங்களாண்ணா? உள்ள பசங்க இருக்காங்க, போங்க. ஆமா, அதையே எடுத்துருவோம். ஏன் இந்த பாரு, ராமச்சந்திரன் இங்க நிக்கிறாரு. வாங்க. என்னன்னா இங்க நிக்கிறீங்க? டேய் மாறா, என்னடா கூட்டத்தை பார்த்தா நம்மளால சமாளிக்க முடியாது போலயே. என்னடா நடக்குது? டேய், எல்லாம் நல்லா இருக்கே. பிராண்டோட மகிமை. ஓ, அந்த பிராண்ட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்ல. உள்ள இருக்கிற கஸ்டமர் முடிச்சு விட்டுருவோம். இத பாருங்க. ஏண்டி, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், ஒரே அழுகை புலம்பலுமா இருக்கு. வீடுமா, இவளுங்களுக்கு அழறத தவிர வேற என்ன வேலை கிடக்கு? அழுதுட்டு போகட்டும். அழவும் கூடாதுன்னு சொன்னா கண்ணீர் முட்டி செத்து போயிடுவாளுக. வலியம்மா, மாமா நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காரு? என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்க சொல்லிருக்காருல. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இப்படி அவசரப்பட்ட எப்படி வலியம்மா? வீரா, இவகிட்ட எல்லாம் பொறுமையா இருக்க கூடாது. ரெண்டு வச்சுட்டு தான் வாயை பேசணும். நீங்க எவ்வளவு ஆதங்கப்பட்டாலும் எதுவும் மாறாது சித்தி. இன்னி இங்க ஏன் ராஜ்யம்தான். ஏய், உன்னால எங்க கிட்ட இருந்து சொத்தை மட்டும்தான் பிரிக்க முடியும். உன்னால இந்த குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன ஆணையை கூட பிரிக்க முடியாது. இப்போ நீ தோத்து தாண்டி நிக்கிற. இந்த ஜென்மத்துல உன்னால ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்க முடியாது. போய் கொஞ்ச நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் வச்சு முடிஞ்சா 2 பேரும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இது எதுவுமே உனக்கு நிலைக்காது. அக்கா, சாபம் விடுறீங்களா? உங்க சாபம்லாம் என்னைய ஒன்னும் பண்ணாது. வாம்மா, வயித்தறிச்சல் புடிச்சவளுக புலம்புறாளுக. எதுக்குமா நாம அதை காதுல வாங்கிட்டு? சரிதான், வா போலாம். இங்க பாருங்க, உங்க பழைய முதலாளி மாதிரி எல்லாம் நான் பரிவு காட்ட மாட்டேன். டைமுக்கு கடையை திறக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். 8 மணிக்கு கடைக்கு வரணும்னா 8 மணிக்கு அங்க இருக்கணும். 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சம்பளத்துல புடிச்சிருவேன். நீ யாரு எங்களுக்கு சம்பளத்தை பிடிக்கிறதுக்கு? நாங்க உங்ககிட்ட வேலை பாக்குறோம்னு சொன்னோமா? அப்புறம் ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சு. மொத்த பேரையும் இப்பவே வேலையை விட்டு தூக்குறேன். எச்ச கைய உதறினா 1000 காக்கா. காசு கொடுத்தா வேலை செய்ய லட்சம் பேர் நிக்கிறான். இங்க பாரு, நீ எங்க ஐயா கடையை ஏமாத்தி எழுதி வாங்கிருக்கலாம். அந்த மாதிரி எங்களெல்லாம் நீ ஏமாத்த முடியாது. நாங்களும் அந்த கடையில பார்ட்னர் தான். பார்ட்னரா? பஞ்ச பரதேசிக்கு நீங்கெல்லாம் பார்ட்னரா? வருமா, வார்த்தையை அளந்து பேசு, தொலைச்சிருவோம் உன்ன. கடையோட சட்ட திட்டத்தை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுமா. அண்ணே,
அது நீங்கள் அப்பா எல்லாரும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாற்றினது. அது உங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போனால் உங்களுக்கு ஓகேவா, சந்தோஷமா? இப்போ அதெல்லாம் ஒரு முட்டாளுங்க கையில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நீங்களாம் நம்ம கடையில் இருந்தீங்கன்னா தான் அந்த முட்டாள்தனத்தை எல்லாம் தடுத்து நம்ம கடையை நம்ம மீட்க முடியும். இது டெம்பரவரி தான், சீக்கிரமாக நம்ம கடை நமக்கு திரும்ப வந்துடும். நீங்களாம் அங்கே தான் இருக்கணும், அதுதான் நல்லது. நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேராவது அந்த கடையில இருந்தாதான் அங்க நடக்கிற நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கிறத பத்தி சிந்திக்க முடியும். இப்படி மொத்தமா வெளியே வந்தா அவளுக்கு ரொம்ப சாதகமா போயிடும். நானும் இவன் சொன்னதை தான் சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சரிங்க ஐயா, இப்போவும் எங்களுக்கு அந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீங்க சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. அந்த கடைங்கிறது நம்ம எல்லாருடைய சொத்து, அடையாளம். அந்த அடையாளத்தை நாங்க அழிய விட மாட்டோங்க ஐயா. நாங்க அங்க போய் வேலை பார்க்கறோங்க ஐயா. வாங்க போங்க போங்க வாங்க சரி, போலாம். வாங்க போலாம். வாங்க மாமா சாப்பிடலாம். என்ன இது, எதுக்குமா நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? நாங்க எல்லாரும் பக்கத்துல ஏதாவது கடையில சாப்பிட்டு போனல. ஹோட்டல்லையா மாமா? ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வாங்க சாப்பிடலாம். வரா வா வலிமா வாங்க. வாண்ணா, இந்தா தட்டுப்பிடி. அத்தை, நீ எங்க எல்லாத்துக்கும் உருண்டை சோறு பிடிச்சி கொடுத்துரு. ஏண்டா எல்லாருக்கும் தட்டு கொண்டு வந்திருக்கனே. பிடிச்சி கொடுத்த பிரியாணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம். இப்போ நீ வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்ட. சாம்பார் சாதம் பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கணும்னா அது உன் கையால புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். என்னலாம் பேச என்னமா பேசுறான் பாரு. நடிக்காத நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. புடி. சரி புடிச்சு கொடு. இருக்கானே அள்ளி சாப்பிட எவ்வளவு சோம்பேறித்தனவனுக்கு. அதுக்கு 1008 கதை சொல்லிட்டு இருக்கான். அத்தை, முதல்ல எனக்கு கொடு. உனக்கு தான் கடைசியா. முதல்ல என் அண்ணனுக்கு தான். அவனுக்கு கொடு. அண்ணா நீ புடினா. சாப்பிடுங்கப்பா. சாப்பிடு. அந்த வீரா சொல்ற மாதிரி சொத்தை பறிச்சாச்சு, கொடையையும் பறிச்சாச்சு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒத்துமையை மட்டும் அழிக்கவே முடியலையே. அழிச்சு காட்டுறேன்.